ஆயிங்க, இன்னைக்கு எங்க வீட்ல அருமையான அப்பளப்பு குழம்பு தான் நான் பண்ணேங்க. அதை எப்படி பண்றதுன்னு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வத்தல், குட்டி வெங்காயம், உப்பு, பெருங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாம் நல்லா போட்டு தாளிச்சு எடுத்துருங்க. கொஞ்ச நேரம் வெங்காயம் வதங்குற வரைக்கும் மூடி போட்டு வதக்க வைங்க. அப்புறமா ஒரு சட்டியில கொஞ்சமா எண்ணெய் விட்டு நாம இப்ப குட்டி அப்பளப்ப வறுக்க போறோம். அதாங்க ரிங் அப்பளப்பு. வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு குட்டி வெங்காயம் 2 சீட்ஸ், ஜீரா, பொட்டுக்கடலை 2, கொஞ்சமா தேங்காய், ஒரு தக்காளின்னு போட்டு நல்லா அரைச்சி வெங்காயத்துல ஊத்தி கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. வதங்கிட்டு இருக்கும் போதே 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர், ரெட் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு வச்சிருக்க ரிங் அப்பளப்பையும் அதுல போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா, பிஞ்ச் ஆஃப் ஆம்ச்சூர் பவுடர் ஆட் பண்ணி மல்லி இலையை குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மூடி போட்டு நல்லா வதக்க விட்டுருங்க. இந்த மாதிரி கட்டியா வந்ததுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க, செமையா இருக்கும்.